நான் போய் வாக்கு சேகரிக்கக்கூடிய ஊர்ல எல்லாருமே கேக்குறாங்க, எல்லா பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாயை திறக்கிறேன், அதெல்லாம் வேணாம் பாப்பா, டாஸ்மார்க்க மூடுவியா, அந்த கருமத்தை மூடுவியான்னு கேக்குறாங்க. மனசு வேகுது. ஒரு பெண்ணா எனக்கு அந்த வலி புரியுது. இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க? இத்தனை பேரோட தாலிகளை அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா, ஆட்சியை நடத்தணுமா? எனக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதை நான் மேடையில பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம் அதை பிரிச்சு கொடுங்க. அதை பிரிச்சு கொடுங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பொதுமக்கள்லாம் என்கிட்ட இதை கொடுத்தாங்க. நீ இன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டம் பேசும்போது அதை பிரிச்சு பார்த்து அதுல இருக்க விஷயத்தை எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க. கள்ளக்குறிச்சி மாடல், திராவிட மாடலை தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சு கொடுத்திருக்காங்க. திராவிட மாடலை இந்த தமிழக மக்கள் எனக்கு ஒரு மாடலாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை இப்பொழுது உங்கள் முன்னாடி இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். இந்த கருமத்தை வச்சு தானே நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தி திராவிடியன் மாடல், தமிழ்நாடு குறுக்கு சந்து, பின்கோடு முட்டை 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 முட்டை. ஃப்ரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி. இதுதான் உங்க அரசு. இதுதான் உங்க அரசு. நான் உறுதி அளிக்கிறேன். இந்த விக்கிரவாண்டி மக்களே, இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே, என்னால பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்மார்க் கூடாம நான் எடுத்து தூக்கி வீசனா இல்லையான்னு பாரு. அநாகரிகமா இருக்கும். அதை போட்டு நான் மேடையில உடைச்சா அவ்வளவு கோபம் வருது. ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கம்மா, ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன். ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க. உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன். டாஸ்மார்க் முன்னாடி போய் உட்காருவேன். தாலி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க. இளம் விதவைகள்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க. நடுவுல நான் இருப்பேன். அதுல கடையை உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும். அப்ப அடங்கும் அவளுடைய மனக்குமுறல்.